அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் மாதம் 22ஆம் தேதி கிருத்திகை. இந்த நாளன்று முருகனுடைய வழிபாடு செய்பவர்கள் முருகன் பாதத்தில் இந்த மலரை மட்டும் நீங்கள் வச்சு வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். என்ன வழிபாடு எப்படி நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முருகனுக்கு பார்த்தீங்கன்னா 6 தீபம் அல்லது 2 அகல் விளக்கு அல்லது 1 அகல் விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. அவருடைய படத்திற்கு சந்தனம், மஞ்சள், குங்குமம்லாம் போட்டு வைத்து செவ்வரளி பூக்களால் இல்லைன்னா மல்லிகை பூக்களால், வாசனை பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்துட்டு ஒரு தாமரை பூ ஒன்று வாங்கிக்கோங்க. செந்தாமரை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் விளக்கேற்றி வைத்துட்டு அடுத்து ஒரு தாம்பூலத்தட்டு எடுத்துக்கோங்க. அதில் பச்சரிசி பரப்பிக்கோங்க. பரப்பிட்டு 1 ரூபா நாணயம் 6 நாணயம் போட்டு வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு தாமரைப்பூ வச்சுக்கோங்க. அந்த தாமரைப்பூ வைத்துட்டு அந்த தாமரை ஒவ்வொரு இதழ் நல்லா விரிச்சதோடு வச்சுக்கோங்க. அதாவது தாமரைப்பூ நமக்கு மொட்டாக தான் சில நேரம் கிடைக்கும். அதை நீங்களே விரித்து வச்சுக்கோங்க. வைத்து வச்சுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செய்ய வேண்டியது 1 டம்ளர் பாலும் தேனும் வச்சுக்கோங்க. வைத்துட்டு ஓம் சரவண பவாய நமகங்கிற மந்திரத்தை நீங்கள் 108 முறை அல்லது குறைஞ்சபட்சம் 15 நிமிடம் டு 20 நிமிடம் நம்ம சொல்லணும். அப்படி சொன்னாலே நமக்கு 108 முறை வந்துடும். இப்போ வழிபாடு செய்த பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, மறுநாள் அதாவது இந்த வழிபாடு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை அல்லது மாலை செய்துக்கோங்க. மாலை செய்வது ரொம்ப சிறப்பு. செய்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பூக்களை திங்கட்கிழமை காலையில் எடுத்து அதை அப்படியே நீங்கள் பணம் வைக்கிற பாக்ஸில் வச்சுருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பச்சரிசி பறவைகளுக்கு போட்டுருங்க. அதில் இருக்கிற நாணயமும் இந்த பூக்களை எடுத்து பணம் வைக்கிற பாக்ஸில் வச்சுருங்க. இந்த தாமரைப்பூ நல்லா காய்ந்த பிறகு அதை எடுத்து போடுங்க. அதுவரை பார்த்தீங்கன்னா பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் நம்ம திருப்தியோடு நம்பிக்கையுடன் முழு நம்பிக்கையோடு செய்யும்போது அது கட்டாயமாக 100% நமக்கு நிறைவேறும். கிருத்திகை அன்று நம்ம பக்கத்தில் இருக்க முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு பால் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பதோ அல்லது தேனோ இல்லை மற்ற பொருட்கள் வாங்கி கொடுப்பதோ மிக மிக விசேஷமாக இருக்கும். போயிட்டு ஒரு 6 தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வருவது அதை விட ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, கிருத்திகை அன்று கடன் ஏற்பவர்களாம் வழிபாடு செய்யும்போது கடன் பிரச்சனை முற்றிலுமாக 100% குறையும். அதாவது அதிகப்படியான கடன் இருக்குது, ஹவுஸ் லோன் இருக்குது, இல்லை மற்ற ஏதாவது இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது அப்படின்னா கிருத்திகை வழிபாடை மிஸ் பண்ணிடாதீங்க. பணப்பிரச்சனையும் தீர்த்து வைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப சிறப்புக்குரிய நாள் இந்த கிருத்திகை நாள். இந்த கிருத்திகை நாள் மட்டும் மிஸ் பண்ணிட வேண்டாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.